உங்களுடைய சுகத்தை நீங்கள் எப்பொழுதுமே என்னது தற்காத்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் வியாதியை கொண்டாடாதீங்க. வியாதியை கொடுக்கக்கூடியதை கொண்டாடுங்க. ஆமாம், அதுவும் இல்லை. வியாதி யார் கொடுக்குறா? நிறைய பேர் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஐயா, வியாதியை கொடுக்கக்கூடியது அது ஒன்று தீய சக்திகள், இன்னொன்று ஓகே நம்முடைய கவனக்குறைவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லியிருக்கேன், நான் சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். என்னது? நான் சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேண்ணா. அப்படின்னா என்னது? அவருக்கு டயபெட்டிக்கான். சரியா? சரி, நீங்கள் விளாட்டுக்கு கூட அறிக்கை செய்யாதீங்க. உங்களுடைய சுகத்தை நீங்கள் எப்பொழுதுமே என்னது தற்காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வா, சுகத்தை நீங்கள் எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவிசுவாசம் வரும்பொழுது நீங்கள் சுகத்தை என்னது இழக்க முடியும். மறுபடியும் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போக முடியும். ஆனால் தான் தேவன் அதுக்கு தான் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை அவ்வப்பொழுது எடுத்து நீங்கள் அறிக்கை செய்யணும். நான் சுகமானேன், நான் சுகமானேன். என்னது? அவர் காயங்களால் நான் சுகமானேன். அவ்வளோதான். அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். ஓகே. ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சேலஞ்சாக அது வரும்பொழுது சொல்கிறேன். ஆனால் சில நேரத்தில் நீங்கள் பரிபூர்ணமான சுகத்தை அப்பயே பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கப்புறம் அது குறித்து எந்த ஒரு கதையே இருக்காது. யூ பிகின் டு என்ஜாய் இட். அவ்வளோதான். அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பிரச்சனை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு மறுபடியும் நடக்காது. புரியுதா?